இந்த கஸ்டமைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ரீகிரியேட் பண்ற ஒரு கஸ்டமைசேஷன். இந்த பிளாக் கலரையும், இந்த கலம்கரி பிரிண்ட்டையும் யூஸ் பண்ணி, ரெமோ படத்துல கீர்த்தி மேம் போட்டிருக்க சேம் ட்ரெஸ் வந்து மேக் பண்ண போறோம். இதுக்கு வந்து 5 மீட்டர் ஜார்ஜெட் மெட்டீரியல், 1 மீட்டர் கலம்கரி ஃபேப்ரிக், கிரேப் மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங் பிளஸ் கஸ்டமர் ரிவ்யூ வந்து லாஸ்ட்ல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து கிரேப் லைனிங்ல நான் இந்த மாரி கட் பண்ணிட்டு, உள்ள வந்து ஃபியூசிங் வச்சு தான் செஸ்ட் போர்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாட்டம் வந்து ஃபுல் சர்க்கிள், ஃபுல் ஃப்ளேர் இருக்கும். அது மாரி கைக்கு வந்து கலம்கரி ஃபேப்ரிக்ல நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுல வந்து பேலன்ஸ் இருக்க பீஸ பிளாக் கலர் ஷால்ல வந்து நான் அட்டாச் பண்ண போறேன். அப்போ இந்த ட்ரெஸ்க்கு வந்து ரொம்பவே காம்ப்ளிமென்ட்டா இருக்கும். நெக் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்விசிபிளா தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்சைட் அண்ட் அவுட் சைட் 2 பக்கமுமே தையல் வந்து நீட்டா இருக்கும். பாட்டம்ல வந்து வயர் பிக்கப் பண்ணியிருக்கேன். ஏன்னா, பாட்டம்ல வந்து அந்த பார்டர் வைக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, பாட்டம்ல வந்து நான் வைக்கல. இப்போ ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு அயர்னிங் குடுத்து ட்ரெஸ்ஸ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுல பேலன்ஸ் இருக்க அந்த பீஸ்ல இருந்து நான் 2 இன்ச் 2 இன்ச் பீஸ்ல வந்து இந்த மாரி 4 பீஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இத ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து ஷாலுக்கு பார்டர் குடுக்க போறோம். ரா எட்ஜ நீட்டா இதே மாரி ஃபினிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷால்ல நம்ம இந்த மாரி சேம் கலர்ல பார்டர் வைக்கிறப்ப ஷாலும், ட்ரெஸ்ஸும் சேமா இருக்கும். இந்த மாரி கஸ்டமைசேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.